தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்யவிருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென வேண்டுதல் பலியாகவும் இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்று தாய் திரு அவையானது கார்மல் மலை புனித கன்னி மரியாவை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நல்ல நாளில் கார்மல் சபையை சார்ந்திருக்கிற அனைத்து துறவிகளுக்காகவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வேண்டுதலோடு நாம் தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இணைத்து கொண்டு தகுந்த முறையில் இக்கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சேர இன்றும் என்றும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்பொதிரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 முடிய. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார்.
அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியாதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது இதோ, இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுகிறீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கும் அடையாளம் இதுவே என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 103. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிட, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திட. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிட, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 25 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களை, கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடவுளின் வார்த்தைகளின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஊரில் அன்போடு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். எப்போதும் நகமும் சதையும் போல எல்லா காரியங்களையும் இணைந்து முன்னெடுக்கக்கூடியவர்கள். இடைபிரியாது நீண்ட நாட்களாக கடவுள் முன்னிலையில் கொடுத்த அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அன்போடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பதியினர் ஒரு நாள் மனைவி கணவனை பார்த்து, நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், உடனே கிளம்புங்கள் என்று சொன்னார். கணவருக்கு உள்ளம் பதபதைத்தது. இத்தனை ஆண்டுகளில் எப்போதும் இப்படி சொன்னதில்லை. உடல் நலம் சரியில்லை என்றால் என்னிடத்தில் எனக்கு இது செய்கிறது அது செய்கிறது என தனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்ற என் மனைவி இன்று என்னிடம் காரணம் ஏதும் சொல்லாமல் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், கிளம்புங்கள் என்று சொல்லுகிறாளே என்ற எண்ணத்தோடு ஒருவிதமான படபடப்போடு மனைவியின் சொல்லுக்கிணங்கி மருத்துவமனைக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு மனைவியின் பின்னால் தனது நடையை கட்டினாராம். மருத்துவமனைக்குள் சென்றவுடனே மருத்துவமனையில் மருத்துவரை சந்திக்கின்ற அந்த அறைக்கு முன்பாக மனைவி கணவனை பார்த்து, நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள், நான் உள்ளே சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மருத்துவரை பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்தாராம். கணவனுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாகியது. பல நாட்கள் உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம், இருவரும் இணைந்தே உள்ளே சென்றிருக்கிறோம். ஆனால் இன்று என்னை அவள் வெளியே அமர வைத்துவிட்டு உள்ளே சென்றிருக்கிறாள். என்ன ஆனது? என்னிடம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு என்ன துயரம் அவளுக்கு என்ற ஒரு விதமான படபடப்போடு வெளியே காத்திருந்தாராம். உள்ளே சென்ற அந்த மனைவி மருத்துவரை பார்த்து உடனடியாக கண்ணீர் மல்க அழுது கொண்டே இருந்தாராம். மருத்துவர் அவரை அமைதிப்படுத்தி, என்ன நேருகிறது, ஏன் அழுகிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்ய வேண்டும் என கேள்விகளை அவர் மாறி மாறி எழுப்ப அந்த மனைவி சொன்னாராம், எனக்கு எந்த குறைபாடும் இல்லை, என் கணவனுக்குத்தான் சில நாட்களாக காது கேட்காமல் இருக்கிறது. நான் சொல்வதற்கு அவரிடமிருந்து இயல்பாக பதில் கிடைப்பதில்லை. தனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது என்பது கூட தெரியாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது என தெரிந்தால் அவர் உள்ளம் உடைந்து விடுவார். அவரிடம் அவரது குறையை சொல்லாமல் அவருக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். இந்த மனைவியிடம் மருத்துவர் சொன்னாராம், அது எப்படி நிகழும்? ஒரு மனிதன் குறைபாடோடு இருக்கிறான் என்றால் அவரை அழைத்து அவரை பரிசோதித்து விட்டு தான் மருந்து கொடுக்க முடியும். பரிசோதிக்காமல் உங்களிடம் இருக்கின்ற குறையை சொல்லாமல் எப்படி நான் மருந்து கொடுக்க முடியும் என்று அந்த மருத்துவர் கேட்டாராம். ஆனால் இந்த மனைவி அழுதபடியாக இருந்து, என் கணவனுக்கே தெரியாமல் நீங்கள் மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்போது அந்த மருத்துவர் சொன்னாராம், நீங்கள் போய் உங்கள் கணவரோடு சில மணி நேரம் உரையாடுங்கள். உரையாடிவிட்டு எவ்வளவு தொலைவில் இருந்து அவரால் கேட்க இயலவில்லை என்பதை என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நான் அதற்கேற்றது போல மருந்துகள் கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். இந்த பெண்மணியும் உடனடியாக கணவனிடம் சென்று, வாருங்கள் வீட்டுக்கு போவோம் என்று அவரது கையை பிடித்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு போனாராம். வீட்டிற்குள் சென்ற உடனே அந்த வீட்டின் கதவை திறப்பதற்கு முன்னதாக சாவியை கொடுத்துவிட்டு பின்னால் நின்று கொண்டு தன்னுடைய மகனுக்கு பள்ளியில் பணம் கட்டியாச்சா என்று கேட்டாராம். அப்போது எந்த விதமான பதிலும் இல்லாமல் கணவன் கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தாராம்.
வீட்டுக்குள் நுழைந்த கணவன் சோபாவில் அமர்ந்திருக்கின்ற போது சோபாவுக்கு பின்புறமாக நின்று கொண்டு மனைவி, மகனுக்கு பள்ளியில் பணம் கட்டியாச்சா என்று மீண்டும் கேட்டிருக்கிறார். அப்போதும் எந்த விதமான சத்தமும் இல்லை. மூன்றாவதாக அவர் அருகாமையில் இருக்கின்ற அந்த சமையல் அறைக்கு சென்று கணவரை பார்த்த வண்ணமாக, பிள்ளைக்கு பணம் கட்டியாச்சா என்று கேட்டாராம். அப்போது கோபத்தோடு கணவன் சொன்னாராம், எத்தனை முறை பணம் கட்டியாச்சு என்று நான் சொல்ல வேண்டும்? வெளியிலிருந்து நீ கேட்டபோதும் சொன்னேன், வீட்டிற்குள் வந்து நீ கேட்டபோதும் சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன், இன்னும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். அப்போதுதான் அந்த மனைவிக்கு புரிந்ததாம், குறைபாடு அவரிடம் இல்லை, நம்மிடம் இருக்கிறது என்று. இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் பல நேரங்களில் நம்முடைய குறைகளை கூட மற்றவரின் குறைகளாக பார்க்கின்ற ஒரு மனப்பான்மையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளுக்குரிய மனநிலையோடு சிறு குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு சிறு குழந்தைகள் வழியாக இறைவன் கற்பிக்கின்ற வாழ்வுக்கான பாடங்களை இதயத்தில் இருத்தி கொண்டு பயணிக்க இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். விவிலியத்தில் இந்த சிறு குழந்தைகளை பற்றி வாசிக்கின்ற போது மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் சீடர்கள் தங்களுள் யார் முதன்மையானவர்கள் என்று விவாதித்து கொண்டிருந்த போது இயேசு ஒரு சிறு குழந்தையை அழைத்து, என் பெயரால் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்பவர் விண்ணரசில் மிக பெரியவராக கருதப்படுவார் என்று சொல்லி குழந்தைகளை மையப்படுத்தி சீடர்களுக்கு வாழ்வுக்கான பாடத்தை கற்பிக்கிறார். அதுபோல மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், சிறு குழந்தைகளை இயேசுவிடம் சிலர் கொண்டு வந்தபோது அவர்களை சீடர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை தடுக்காதீர்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், விண்ணரசு இவர்களுக்குரியது என்று சொல்லி சிறு குழந்தைகளை தம்மகத்தே ஏற்று ஆசி வழங்குவதையும் நாம் விவிலியத்தின் துணை கொண்டு அறிந்து கொள்கிறோம். இயல்பிலேயே குழந்தைகளை மையப்படுத்தி நம் வாழ்வுக்கான பாடத்தை கற்பிப்பவராக இறைவன் இருக்கின்றார். குழந்தைகள் கடவுளின் சாயலாக இந்த மண்ணில் இருப்பவர்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள். குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற நற்பண்புகளை குறித்து நினைவு கூறவும் அந்த நற்பண்புகளை நம்முடையதாக மாற்றிக்கொள்ளவும் இன்றைய நாள் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்களாக, அடித்தாலும் அதட்டினாலும் கூட சற்று நேரத்தில் அதையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டுமாக ஓடி வந்து அடித்தவரிடமும் அதட்டியவரிடமும் இணைந்து கொள்ளுகிற ஒரு போக்கை முன்னெடுப்பவர்கள். சிறு குழந்தைகள் எதையாவது துடிப்போடு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். எதையாவது புதிதாக பார்க்க வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடியவர்கள். எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் எரிகின்ற நெருப்பை பார்த்தவுடனே அது என்ன, அங்கு என்ன இருக்கிறது, அதை நான் சென்று பார்க்க வேண்டும் என்ற மனநிலையோடு மோசே அந்த எரிகிற நெருப்பை நோக்கி நடந்து சென்றாரோ, அதுபோலவே சிறு குழந்தைகளும் பல நேரங்களில் புதிய புதியவற்றை அறிந்து கொள்வதற்காக நாள்தோறும் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற பலவிதமான நற்பண்புகளை நாம் நமது நற்பண்புகளாக மாற்றிக்கொள்ளவே இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். நாளும் இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் எடுத்து சிந்திக்கவும், இந்த வார்த்தை இன்று நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கண்ணும் கருத்துமாக ஆய்ந்து அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதும் இறைவன் இன்றைய நாளில் நமக்கு தருகின்ற செய்தியாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே சிறு குழந்தையாக இருந்தபோது சிறு குழந்தைகளிடம் காணப்பட்ட அனைத்து நற்பண்புகளையும் நமது நற்பண்புகளாக கொண்டிருந்தோம். காலத்தின் சுழற்சி, வளர்ச்சி என்ற பெயரில் நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி நம்மிடம் இருந்த நன்மைத்தனங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு பலவிதமான போட்டி பொறாமை மனப்பான்மையோடு இன்று நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருந்து மறைந்து போன நம்மிடம் இருக்கின்ற நற்பண்புகளை எல்லாம் மீண்டுமாக நினைவுபடுத்தி இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் நம் மத்தியில் இருக்கிற குழந்தைகளிடமிருந்து நமது வாழ்வுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள குழந்தைகளை மையப்படுத்தி நம் வாழ்வுக்கான வழிகாட்டுதலை இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு தருகிறார். நம்மிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை, நம்மிடம் இருந்து இன்று மறந்து போயிருக்கின்ற அனைத்து விதமான நன்மைத்தனங்களையும் நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த நன்மைத்தனங்களை அதிகரித்து கொண்டு சிறு குழந்தைகளைப் போல நாளும் ஆண்டவரை தேடி வரவும், ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அவரது வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்குமான முயற்சியில் நாம் ஈடுபடுவோம்.
கொள்ளுவோம். இதற்கான ஆற்றலை கார்மேல் மலையில் அன்று காட்சி கொடுத்து துறவியருக்கு ஊக்கம் தந்த அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டவர்களாய் இத்திருப்பலியில் இணைந்து பக்தியோடு தொடர்ந்து நம் வாழ்வை நெறிப்படுத்துவதற்காக இணைந்து ஜெபிப்போம். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையாள் உமக்கு நிலையான கொடையாக என்றுமென்றும் மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை நினைவு கூறுகின்ற நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மோதும் அன்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஊசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஊசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிப்பவர்களை எல்லாம் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்கிற எல்லா செயல்களையும் ஆசிர்வதித்தருளும். முன்னெடுக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் நீரே உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாளில் கார்மெல் துறவர சபையைச் சார்ந்த அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களையும் உமது பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உமது ஆசியால் அவர்களை நிரப்பியருளும். அன்னை மரியா வழியாக இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டு அவரது இறையாட்சி பணிகளை இந்த அகிலத்தில் இணைந்து முன்னெடுப்பதற்கான ஆற்றலை கொடுத்து தொடர்ந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், இன்றைய நாளில் இயற்கை எய்தியோரையும், இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகின்றவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை இன்றும் என்றும் தூய்த்து உணர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரே, கரை சேர்ப்பதுவே உன் பணி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏனை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.